உங்களை சந்திப்பேன்னு, அதுவும் இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. உங்களை பத்தி பாடகர் சிவசங்கர் அவர் மட்டுமா, கவிஞர் அரவிந்தர், அட அவரையும் விடுங்க, சிந்தனை சிகரம் சின்னதரை இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் புகழ்னாங்க. உங்களை பார்க்கணும், உங்க கவிதைகளை கேட்கணும், உங்க பாட்டை ரசிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஏங்க உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம் எது? பெசரட்டு. அவரு எந்த நாட்டு கவிஞருங்க? అది హైదరాబాద్ దోసంగో, అదంటే నాకు చాలా ఇష్టం. ஹைதராபாத் தோசையா? நீங்க வேற தெலுங்குல பேசுறீங்க, பேர் மட்டும் தேன்மொழின்னு சொல்றீங்க. அழகான தமிழ் பேரு, குழப்பமா இருக்கே. మీరు என்ன தேன்மொழின்னு పిలవండి, లేకపోతే పழమொழின்னு పిలవండి. பொல்லுவண்டியா? வரவங்களுக்கு அந்த வசதி இல்லைன்னா அப்புறம் எப்படி? டைம் ஆகுதுல்ல. தொடாத தொடாத தொடாத, இத பாரு என்ன ஏதாவது செஞ்ச சபிச்சிருவேன். இபிகோ 24வது செக்ஷன் 3வது பிரிவின் படி என்ன பலாத்காரமா கற்பழிச்சத 10 வருஷம் கடுகாவல் தண்டனை. சரி சரி, இத பாருமா, என்ன ஒண்ணும் பண்ணாம இருக்க 500 ரூபாய். என்ன தில்லைநாதன், ரொம்ப அப்செட் ஆயிட்ட? பின்ன நேத்து நேரமும் கையில இருந்த காசும் செலவானதுதான் மிச்சம். முத தடவையே இப்படி சலிச்சுக்கிறியே. உனக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணான செய்தி சொல்ல போறேன். என்ன வைரம் கிடைச்சிருச்சா? இல்ல, 1964ல இருந்து ஒரே இடத்துல நின்னு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஈசி கீசனை நாம இன்னைக்கு சந்திக்கிறோம். யாரது? ஈசி கீசனா? என்ன தொழில்? கீசன் பப்ளிக் சர்வீசஸ் சோல் ப்ரொப்ரைட்டர் கீசன் ஸ்பீக்கிங். யாரு? இன்பம் இல்லையா? என்ன துபாய் போயிட்டு வந்ததும் வாடகைக்கு இருந்த வீட்டை விலைக்கே வாங்கிட்டியாமே, கெட்டி காரியமா நீ. ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், உடனடியா 2 பட்சி வேணும். பட்சி பட்சி இன்னைக்கு நைட்டே டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும். என்னது? கைவசம் ஸ்டாக் இல்லம்மா, எல்லாம் டே அண்ட் நைட் பிஸியா இருக்குதுங்க. கந்தா கடம்பா கார்த்திகேயா, என்னப்பா கீசா சௌக்கியமா இருக்கிறியா? வாயா சேவர் குடியோன், எங்க எவ்வளவு தூரம்? தபாரியா, நீ மாம்சத்தை சாப்பிடறதுக்காக விக்கிறவன், நான் அனுபவிக்கிறதுக்காக விக்கிறவன். உனக்கு எனக்கும் பிசினஸ் டீல் சரியா வராது. யோ, காசுக்காக பொண்ணை கூட்டிட்டு போற பைத்தியக்காரன் நான் இல்லையா? எவனோ ஒருத்தன் திடீர்னு வந்தான், விழாவுக்கு 125 கிலோ கோழிக்கறி வேணும்னா ஊர்ல இருக்கிற கோழி எல்லாம் புடிச்சு கொண்டாந்து உரிச்சு போட்டுட்டு நிமிந்து பார்த்தா ஆளையே காணும். ஏன் கெட்ட வாடைய? அட நீ ஒண்ணு சொல்லாம கொள்ளாம போயிட்டாயா? அந்த கறி எல்லாம் உடனடியா யார்த்தையாவது வித்தாகணும். அதுக்கு தான் உங்ககிட்ட யோசனை கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். என்ன கமிஷன் கொடுப்ப? 50-50. அப்ப கவலையப்படாத, கைவசம் 2 ஆட்டு முண்டோ இருக்கிறானுவோ, நான் ஏற்பாடு பண்றேன், நீ போ. பண்ணிடு கந்தா கடம்பா கார்த்திகேயா. வாங்க வாங்க உட்காருங்க. மிஸ்டர் தில்லை, ரொம்ப தொல்லை, மார்க்கெட் டைட், எங்க பார்த்தாலும் ரெய்ட், கண்காணிப்பு, லாக்அப், அரெஸ்ட், பார்சல்ல வெடிகுண்டு. ஐயோ சார், இந்த மாதிரி கொடுமையான சமுதாய நிலைமையில தேன்மொழி கிடப்பாளா? கவலைப்படாதீங்க, உங்கள மாதிரி கட்ட பிரம்மச்சாரிகள், கல்யாணமாகியும் பிரம்மச்சாரிகள் இப்பேற்பட்டவருடைய பிரச்சனைய ஆராய்ச்சி அலசி தோண்டி துருவி சிந்திச்சு பார்த்ததுல எந்த சீசனுக்கும் ஒத்து வரும்படியா இந்த கீசன் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிட்டான். என்ன வழி? கோட் வேர்ட், சங்கேத பாஷை. நான் கொடுக்கிற அட்ரஸுக்கு போய் அத நீங்களே பிரிச்சு பார்த்து எடுத்துட்டு போங்களா சார்? கிலோவுக்கு 20 ரூபாய் வீதம், 120 கிலோவுக்கு 2400 ரூபாய் பணத்தை கொடுங்க சார். நாங்களே எடுத்துட்டு போலாமா? முடிஞ்சா இழுத்துக்கிட்டே போலாம், அது உங்க இஷ்டம். உள்ள வாங்க. இங்கே இருக்கு. இந்தாங்க சார். என்னங்க இது, கோழி இறைச்சியை காட்டுறீங்க? நீங்க வேணும்னு கேட்டதை கொடுக்குறேன். நாங்க கேட்ட கோழியே வேறங்க. வள வளன்னு பேசி அறுக்காதீங்க ஐயா. வெட்டு 1 துண்டு 2ன்னு வியாபாரம் பேசி பணத்தை கை நீட்டி வாங்கியாச்சு. சீக்கிரமா சரக்கு எடுத்துட்டு போங்கய்யா. கறி வெட்டுற வேலை வந்தா எனக்கு வெறியே வந்துரும்.
அப்புறம் எதை வெட்டுறேன் எதை தொங்க விடுறேன்னு எனக்கே தெரியாது. எதுக்குடா வந்து எல்லாத்தையும் தூக்க அருவா நம்ம பக்கம் வருது. நம்ம நிலைமைய பாத்தியாடா? பணம் கட்டி பரீட்சை எழுதி இன்டர்வியூ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு வேலை வாங்கி இப்படி கசாப் கடைக்கார மாதிரி ரோட்ல திரிஞ்சா பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? ஏன்டா உருமுறை? நான் எங்கடா உருமுறேன்? என்ன உங்களையே நாய் கடிச்சது? பாச உணர்வுலையா நாய் எங்களுக்கு கடிச்சது? அது நாய் கடிச்சது. நீங்க ஏன் கசாப்பு கடைக்கார மாதிரி அவ்வளவு கறிய தூக்கிட்டு போனீங்க? அது எங்க தலைவிதிங்க. தலைவிதினா என்ன அர்த்தம்? நாளாக நாளாக உங்க போக்கே மாறிட்டு போகுது. பேச்சு பாவனை எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டே போகுது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னதான் விஷயம்? அது வந்து ஜெயா, நாங்க கோழி பார்க்க போனோமா, கோழி வேணும்னு இருக்குன்னா கூடுன்னு கொடுத்தான். இதுல குழப்பம் என்னன்னா, மேட்ரு சோ சிம்பிள். இந்த கோழி எங்களுக்கு வேண்டாம், அவங்கிட்ட எங்க கோழி இல்லை. எல்லா கோழிக்கும் கரெக்டா பணம் கொடுத்துட்டோம். ஆமா ஜெயா, அதனாலதான் கோழி எல்லாம் நாங்களே ரோட்ல. நிஜத்தை சொல்லுங்க, ஏன் இப்படி ஆச்சு? எல்லாம் அந்த தேன்மொழியை தேட போனதால அந்த குழப்பம். அப்படி எல்லாம் பார்க்காத ஜெயா, சிவசங்கரும் அரவிந்தரும் சின்னதுரையும் மதிக்கிற அந்த தேன்மொழிய நானும் சந்திக்கணுங்கிற நோக்கம்தான். வேற எந்த கெட்ட எண்ணத்தோடும் நான் அவளை தேட போகல. தம்பி, லட்சியம் நிறைவேறணும்னா சில்லற செலவாரத்தை பார்க்கவே கூடாது. 10 பானையை உடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு குயவன் ஒழுங்கா ஒரு பானையை செய்ய கத்துக்கிறான். தேன்மொழிய நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். நிஜமாவா? ஆனா நமக்கும் தேன்மொழிக்கும் இன்னும் கொஞ்சம் இடைவெளி இருக்குது. கொஞ்சம்னா எவ்வளவு? ஒரு 10,000 ரூபாய் கட்ட எடுத்து விரல்ல சொருகு, இடைவெளி தானே அடைச்சுக்கும். இவ்வளவுதானே? எங்க தேன்மொழிக்காக உயிரையே கொடுப்போம். ஏன் வேற கொடுக்க முடியாது எதுவுமே இல்லையா? ஏன் இல்ல? இதோ சொருகு சொருகு சொருகு. டேய், அது ஜெயக்குடியோட பணம்டா, சேர்ந்து. அது அப்புறம் பாத்துக்கலாம்டா. நமக்கு இப்போதைய பிரச்சனை தேன்மொழி. அது நாம நினைக்கிற மாதிரி நடக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசுப்படுத்த கூடாதா? பணம் வேணும்னா பிஎஃப் லோனு, ஹவுசிங் போர்டு லோனு 1000 லோன் இருக்கு, அதை போட்டு பட்டிக்கலாம். உன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையா? இப்ப வந்துருவாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு? இவங்க இருக்காங்களே. உங்க பேர் என்ன? லதா. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. கீசன் வர்றாரு. கண்டுபிடிச்சிட்டேன். என்னாச்சு கிஷன்? கண்ணா, இவ்வளவு நாளா நாம செலவு பண்ண பணத்துக்கும் உழைப்புக்கும் பலன் கிடைச்சு போச்சு. தேன்மொழி எங்க இருக்கிறா, யார்கிட்ட இருக்கிறாங்கிற விவரத்தை எல்லாம் விலாவரியா கண்டுபிடிச்சிட்டேன். கம் ஆன், குயிக். வந்து இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். நாளைக்கு பழம் பழுத்து கீழே விழும்போது நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? வேற எவனாவது அடிச்சுட்டு போயிட்டானா அப்புறம் பழிய ஏன் மேல போடக்கூடாது. கம் ஆன். யோ, குதிரை மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறீங்க, சொல்லையா? சார், பழத்தோட அருமை இவனுக்கு தெரியாது.